பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவுக்கான பேட்மிண்டன் அரையிறுதி ஆட்டத்தில் மலேசியாவின் லீ ஜியாவை தோற்கடித்த தாய்லாந்து பேட்மிண்டன் விளையாட்டாளர் குன்லாவுட் வித்திட்சானுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனா யோவை வலைத்தளவாசிகள் வறுத்தெடுத்துள்ளனர். ஒற்றையர் ஆட்டத்தில் வெள்ளிப் பதக்கம் வென்ற குன்லாவுட்டை ஹனாயோ பாராட்டியதோடு அவருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தையும் நேற்று இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருந்தார். குன்லாவுட் பேட்மிண்டன் விளையாடும் பாணியை தாம் மிகவும் ரசித்ததோடு மிகவும் பொறுமையாக விளையாடி புள்ளிகளை பெற்றதாகவும் தாம் அவரது ரசிகராகிவிட்டதாகவும் ஹனாயோ பதிவிட்டிருந்தார். அவரது அந்த பதிவை வலைத்தளவாசிகள் கடுமையாக சாடியுள்ளனர். ஹனாயோ தேசப்பற்று இல்லாதவராக நடந்து கொண்டதோடு நம் நாட்டின் விளையாட்டாளரை தோற்கடித்த ஆட்டக்காரரை புகழ்வதற்கு இது பொருத்தமான நேரம் அல்ல எனவும், இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சரின் நடவடிக்கை இப்படித்தான் இருக்குமா என்றும் பலர் கேள்வி எழுப்பியுள்ளனர். அதே வேளையில் சிலர் ஹனாயோவை பாராட்டியுள்ளனர். உண்மையான விளையாட்டு உணர்வு மற்றும் நட்புறவு அடிப்படையில் ஒருவரின் வெற்றியை பாராட்டுவதில் எந்த ஒரு தப்பும் இல்லை என்று சிலர் தெரிவித்துள்ளனர். இதற்கு முன்னதாக வெண்கலப் பதக்கம் வென்ற லீ ஜியாவை பாராட்டி அவருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தையும் ஹனாயோ பதிவிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.